வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, அ ஜெயமோகன் எழுதின "அறம்" அப்படின்ற புத்தகத்த பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அவர் எழுதின இந்த "அறம்ன்ற" புக் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு குண்டு புக்கா இருக்கும். இதில நெறைய சிறுகதைகள் இருக்கும். ஒரு 12 சிறுகதைகள் சேர்ந்ததா இந்த புக் இருக்கும். அதில வந்து தனித்தனியா பாப்புலரான சிறுகதைகள்லாம் சிலது வந்து தனித்தனி புக்காவே வந்திருக்கு. சோற்றுக் கணக்கு, 100 நாற்காலிகள், யானை டாக்டர். யானை டாக்டர்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் வணங்கான் கூட தனியா ஒரு புக்கா வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில நான் இன்னைக்கு உங்க கூட பேச போற சிறுகதை என்ன அப்டின்னா, "அறம்ன்ற" சிறுகதை. இதுதான் அந்த புக்ல வந்து ஃபர்ஸ்ட்டு சிறுகதையா இருக்கும். ஸோ அது வந்து பேசிக்கா என்னன்னா, ஜெயமோகன் அவர்கள் வந்து ஒரு எழுத்தாளர முன்னாடி உள்ள ஒரு பழங்கால எழுத்தாளர் ஒருத்தர வந்து போய் சந்திக்கிற மாதிரியும், அவருக்கும் இவருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் மாரியா இந்த கதை இருக்கும். ஸோ ஒரு ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் வந்து அவரும், அவருடைய உதவியாளரும் மட்டும் ஒரு வீட்ல இருப்பாங்க. அவர சந்திக்கிறதுக்காக ஜெயமோகன் அவர்கள் போவாங்க. அந்த உதவியாளர் தான் கூட்டிட்டு போவாரு. இவர வந்து அவருக்கு சந்திக்கிறதுக்காக. போய் பார்த்தா அவர் ரொம்ப வயசானவரா இருப்பாரு. அவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து என்ன சொல்ல ஒரு ஓட்டு வீடு அந்த மாதிரி இருப்பாரு. அ அவ்வளவா காசு இருக்க மாரி தெரியாது. ஒரு ஏழ்மையான நிலையில தான் இன்னமும் இருக்க மாரி தான் இருப்பாரு. அவரும் இவரும் பேசிப்பாங்க. அவரு வந்து இவர வந்து அடையாளமே காண முடியாது. அந்த மாதிரி இவருக்கு தெரியாது. ஐடென்டிஃபைவே பண்ண முடியாது. கொஞ்சம் பேசி பேசி, "ஓ! நீங்க தானா? அவருக்கு தெரிஞ்சவங்களா?" அந்த மாரி ஒரு உரையாடல் ஸ்டார்ட் ஆகும். அந்த எழுத்தாளர் இருக்கார் இல்லையா? அவருடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்புட்ன்னா, அவரு சின்ன வயசுல வந்து அவருக்கும், அவருடைய நட்பு வட்டாரத்தில இருக்கவங்களுக்கும் இலக்கியம், எழுத்து இது மேலலாம் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கூடி கூடி பேசிப்பாங்க. எங்கேயாவது ஒரு டிஃபன் சென்டர் மாரி ஒரு இடத்துல கூடி பேசி, அங்க ஒரு காஃபி, ஒரு டிஃபன்னு சாப்பிட்டுட்டு, இலக்கியத்த பத்தியும், அவங்க படிச்சத பத்தியும் இந்த மாரி பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இயல்பாவே இவருக்கெல்லாம் அந்த எழுத்துல ஒரு ஆர்வம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய தொழில் என்னவா இருக்கும் அப்புட்னா, அந்த எழுத்தாளருடைய தொழில் என்னவா இருக்கும்னா, அவரும் அவர் குடும்பமும் நெசவு தொழில் பண்ணுவாங்க. இந்த தறி நெய்யிறது இருக்கும் இல்லையா? அது பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில அந்த அ நெசவு தொழில்ல வந்து நஷ்டமாயிரும். ரொம்பவே நட்டமாகவும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பதான் அவர் வந்து எழுத்த வந்து ப்ரொஃபஷனா மாத்துவாரு. சரி இனிமே சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அப்போ நம்ம எழுதுறோம்ல, அத வச்சு நம்ம ஏதாவது பொழைக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வருவாரு. அப்போ இவரோட உதவியாளரா இப்ப இருக்கார் இல்லையா? அவரு தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இவங்களுக்கு காசே இல்லாத காலத்துலலாம், அ அவர் வந்து ஆக்சுவலா உதவியாளர்ன்னு நான் சொல்றேன். அவரு கூடயே இருக்கிற ஒருத்தரா இருப்பாரு. அவர் வந்து ஜெயமோகன் கிட்ட பேசலயே எப்படி பேசியிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து இவன் கடனெல்லாம் என்னால எத்தன ஜென்மம் எடுத்தாலும் அடைக்க முடியாது. இவன் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கான். எங்க வீட்ல சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறப்போ, இவன் தான் அங்க இங்கன்னு அரிசிய கொண்டு வந்து குடுத்து ஏதோ எங்கள பொழைக்க வச்சான். அந்த மாரி ஒரு ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட் மாரி, மோர் தென் எனிதிங் மாரி என் கூடயே இருக்கிற ஒருத்தரா அவர் இருப்பாரு. அவரு தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு செட்டியார் கிட்ட இவர கூட்டு போயிருப்பாரு. ஒரு அண்ணன், தம்பி 2 செட்டியார் 2 பேரு சேர்ந்து ஒரு பிசினஸ் நடத்துவாங்க. ஆக்சுவலா அவங்க நெறைய பிசினஸ் நடத்துவாங்க. அதில ஒன் ஆஃப் த பிசினஸா வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிக்கலான்றது அவங்களோட ஐடியா. நெறைய புக்ஸ வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க எழுத்தாளர்கள தேடிட்டு இருப்பாங்க. இவர கூட்டிட்டு போவாங்க அங்க. அங்க கூட்டு போனா இவருக்கு எப்படி அ எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு பக்கத்துக்கு இவ்வளோ காசு அப்படின்ற மாரி தான். அ ஒரு புத்தகத்த எழுதினார்னா 100 பக்கம் இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கத்துக்கு இவ்வளோ காசுன்ற மாரி இவருக்கு குடுத்துருவாங்க. அப்படி பேசி தான் இவரு சேருவாரு. அதுலயும் என்னன்னா, எழுதுறது மட்டும் இவரோட வேலை இல்ல. எழுதிட்டு அதுக்கப்புறம் அத போய் ப்ரூஃப் பார்க்கறது, பிரிண்டிங் பிரஸ்ல போய் அதையெல்லாம் வேலையெல்லாம் பார்க்கறது, அந்த மாரி எக்ஸ்ட்ரா ஆடட் வேலைகளும் சேர்ந்து வரும் எழுத்தாளருக்கு. இத வந்து ஜெயமோகன்ட்ட சொல்லுவாரு. ஜெயமோகன் என்ன சொல்லுவாருன்னா, அ "எவ்வளோ காசு?" அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஆக்சுவலா. நான் அந்த கதை படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் சொல்லுவாரு. ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு ஒரு 10 பைசாவோ, 20 பைசாவோ அந்த மாதிரி தான் சொல்லுவாரு. அந்த காலம்னு பார்த்தா கூட இது ரொம்ப ரொம்ப கம்மியான காசா இருக்கே! உங்களுடைய புத்தகங்கள்லாம் இன்னமும் கூட 13வது எடிஷன், 14வது எடிஷன் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்களே! அப்போ உங்களுக்கு இந்த காசு ரொம்ப குறைவில்லையா? அப்படி சொல்லி அவரு கேட்பாரு. ஜெயமோகன் கேட்பாரு. அதுக்கு அந்த எழுத்தாளர் சொல்லுவாரு, "ஆமா. ஆனா அப்படிதான் அப்படிதான் அந்த காலத்துல வாங்குனோம்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ராயல்டிலாம் அதெல்லாம் பத்தி கேட்பாரு ஜெயமோகன். அப்போ அவரு சொன்னாரு, "ஐயோ! அதெல்லாம் பேசுனீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தையாச்சே அந்த காலத்துல. அதையெல்லாம் பத்தி பேசவே கூடாதே!" அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அவர் எழுதின புக்ஸ் வந்து இன்னமும் வந்துட்டுருக்கும். ஆனா, அ அவரு வந்து ஒரு பக்கத்துக்கு
10 பைசா 20 பைசான்ற மாதிரி ஒரு ரூ. 5 தான் ஒரு புக்குக்கு வாங்கியிருப்பார். அவ்வளோ கம்மியான காசு தான் வாங்கிட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த மாரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து இந்த உதவியாளர் வந்து சொல்லுவார். நீ இதை சொல்லலையே அவர்கிட்ட அப்படின்னோன்னா, எழுத்தாளர் சொல்லுவார், அட விடுடா, அதை இதை போய் எதுக்கு பேசிக்கிட்டு, இவர் காலம்லாம் வேற, இவருக்கு எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே இவரும் சொல்ல ஆரம்பிப்பார். என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த செட்டியார் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போடும். இந்த மாதிரி ஸ்கூல்ஸு, காலேஜு எல்லா இடத்துலையுமே வந்து 100 புத்தகங்களாவது இருக்கணும். அதாவது 100 இல்லை, லைக் ஏதோ ஒரு சம் நம்பர் இருக்கும். அவ்வளோ புத்தகங்கள் இருக்கணும். அது எல்லாம் வந்து இந்த மாதிரி பொது அறிவு புத்தகங்கள் இருக்கணும். அந்த ராஜாக்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த காலத்து அரசர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றின புத்தகங்கள் இருக்கணும். வரலாறு பற்றின புத்தகங்கள் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா ஸ்கூல் காலேஜ்லேயுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டுரும். ஆனால் அவ்வளோ புத்தகங்கள் வந்து மார்க்கெட்லேயே இருக்காது. அந்தந்த டாப்பிக்லேயே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருக்காது. பொது அறிவு பற்றி அவ்வளோ புக்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போது இந்த செட்டியார் 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எழுத்தாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி 100 புத்தகம் எழுதணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வேறு வேறு தலைப்பில் எழுதணும். பொது அறிவு அந்த மாதிரி நிறைய தலைப்பில் நீ எழுதணும். நீ எத்தனை புக்கு எழுதுறன்றதை எங்களுக்கு சொல்லு. எங்களுக்கு மொத்தமாக 100 புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் பார்ப்பார். இவருக்கு வந்து இந்த ஒரு பக்கத்துக்கு இவ்வளோ காசு அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறதுல இவருக்கு பெருசாக வண்டி ஓடவே ஓடாது. ரொம்ப வரவுக்கும் செலவுக்கும் ரொம்ப சரியாக இருக்கும். இவருக்கு ஒரு பொண்ணு வேறு இருக்கும். அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒய்ஃப் திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்படி இதில் என்ன காசு வருது, இப்படி 5க்கும் 10க்கும் அலையிற மாதிரியான ஒரு பொழப்பு அப்படி சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் டக்குன்னு என்ன சொல்லிடுவார்னா, 100 புத்தகத்தையுமே நானே எழுதுகிறேன் அப்படின்றவார். அவங்க வந்து சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, 100 புத்தகத்தை எப்படியா நீ எழுத முடியும், அது எப்படி சரியாக வரும் அப்படின்னோடனே, இல்லை நான் எழுதிடுவேன் அப்படின்னோடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே நீ 100 புத்தகத்தை எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த 100 புத்தகத்துக்கான காசு வந்து ரூ. 5000 அப்படின்னு பேசிடுவாங்க. இவரும் சரின்னு சொல்லிடுவார். அப்போது ஜெயமோகனுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே 100 புக்கா, அது எப்படி எழுத முடியும்? அப்போ 3 நாளைக்கு ஒரு புக் எழுதுனீங்களா, எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு அந்த எழுத்தாளர் சொல்லுவார், ஆமாம், அப்படி எழுதிட்டே தான் பகலாக எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ அவருடைய வேலை என்னவாக இருக்கும், இந்த 100 புத்தகத்தை எழுதி கொடுக்கல எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு லைப்ரரிக்கோ எங்கேயோ போய் ஒரு புக் எடுத்து படிப்பார். வரலாறு பற்றியோ பொது அறிவு பற்றியோ அல்லது எந்த தலைப்பில் எழுத போகிறாரோ அதை பற்றின நாலேஜ் அவருக்கு வேணும் இல்லையா, அதை பற்றி ஒரு புக்கு படிப்பார். படிச்சுட்டு இவர் நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு அதை ஒரு புத்தகமாக எழுதுவார். அதை கொண்டு போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து ப்ரூஃப் எல்லாம் பார்த்து அந்த பிரிண்டிங் வேலைகள்லாம் பண்ணுவார். மறுபடியும் வந்து அடுத்த புத்தகத்தை எடுத்து படிப்பார். இப்படியே பகலாக புக்கு எழுதிட்டே இருப்பார். 3 நாளைக்கு ஒரு புக்குன்ற விதம் எழுதிக்கிட்டே இருப்பார். இப்படி எழுதுறதுக்குள்ளே இவருக்கு கையெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா, எழுதி கையெல்லாம் வீங்கி போயிருக்கும். அந்த விரல்லாம் எழுத முடியாத அளவுக்கெல்லாம் வீங்கி போன காலகட்டங்கள்லாம் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா, இவருடைய பொண்ணு பையனை வச்சு எழுத சொல்லுவார். அந்த மாதிரி எழுதி உழைச்சி இது பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாதிரி எழுதின புக்குக்கெல்லாம் வந்து அந்த டாப்பிக்லாம் சொல்லுவார். லைக் அந்த புக்கோட தலைப்புகள்லாம் சொல்லுவார். அதெல்லாம் இன்னமும் கூட இருக்கே அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் பேசிகிட்டு இருப்பார். இன்னமும் நீங்கள் எழுதின புக்கு நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் படிச்சிருக்கேன், இந்த கதை படிச்சிருக்கேன், இந்த நாவல் படிச்சிருக்கேன், இந்த பொது அறிவு புத்தகம் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எழுதிட்டு இருக்க காலகட்டத்தில் அந்த ரூ. 5000 சொன்னாங்க இல்லையா, அதில் வந்து இவர் அப்பப்போ செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு ரூ. 3000 அப்படியே அவங்கக்கிட்டேயே வச்சுருப்பார். அவங்கக்கிட்டேயே இருக்கட்டும் அந்த ரூ. 3000. பொண்ணுக்கு வந்து கல்யாணம்னு வந்தால் நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் அப்படியே அந்த செட்டியார்கிட்டேயே இருக்கும். அந்த எழுத்தாளருக்கு என்ன நினைப்புன்னா, நம்ம கையில் தான் காசு வந்தால் வர்றதும் தெரியறதில்ல, போகிறதும் தெரியறதில்ல, நம்மளால் சேமிக்க முடியல, அவங்கக்கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் ஆயிரும். இவர் அப்பப்போ செலவுக்கு ஒரு 2000 வரையும் தான் வாங்கியிருப்பார். அந்த 3000 செட்டியார்கிட்டேயே தான் பற்றா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா, பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். கல்யாணம்லாம் இந்த 3000 நம்பி ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த செட்டியார்கிட்ட போய் கொடுப்பார். இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரூ. 3000 கொடுங்கன்னு கேட்பார்.
அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா, "ரூ. 3000 உனக்கு எதுக்கு நான் ரூ. 3000 தரணும்? நீ வந்து என்ன திடீர்னு என்ட்ட ரூ. 3000 கேட்குற? ஒரு 5ஓ 10ஓ கேட்டா பரவால்ல. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க. சரி ஒரு 100ஓ 200ஓ கேட்டா கூட குடுத்துட்டு போவேன். நீ என்ன என்கிட்ட வந்து ரூ. 3000 கேட்குற?" அப்படின்னோனே, இவருக்கு அதிர்ச்சி ஆயிரும். "இல்ல நான் எழுதினேன் இல்லையா? அந்த 100 புக் எழுதினேன்ல, அந்த காச தான் நான் கேட்குறேன். அதில இதுவரை நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். ரூ. 5000 பேசினோம். ரூ. 2000 தான் நான் வாங்கியிருக்கேன். ரூ. 3000 உங்ககிட்ட தான் இருக்கு." அப்படின்னோனே, அவரு அவரு எப்படி பேச ஆரம்பிச்சுருவாருன்னா, "உனக்கு எதுக்கு நான் ரூ. 5000 குடுக்கணும் அதுக்கு? நீ என்ன பண்ணிட்ட அதில? நீ வந்து என்ன ஏதோ ஒரு புக்க போய் படிச்ச, அத எழுதின. இதுக்கு இந்த எழுதினதுக்கெல்லாம் நான் வந்து காசு குடுக்க முடியுமா? நீ எழுதினதெல்லாம் ஒரு எழுத்துன்னு அதுக்கெல்லாம் காசு குடுக்க முடியுமா? நான் தான் அத வந்து பிரிண்ட் பண்ணேன், பப்ளிஷ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். எனக்கு தான் அதில வேலை அதிகம். இதுக்கு நான் தான் கடன் எல்லாம் வாங்கினேன். நீ பண்ணது ஒரு வேலையே இல்ல. இத எவன் வேணாலும் பண்ணியிருப்பான். இதுக்கெல்லாம் ரூ. 3000 குடுக்க முடியாது. உனக்கு ரூ. 2000 குடுத்ததே பெருசுன்ற மாரி பேச ஆரம்பிச்சுருவாரு. இவருக்கு வந்து அழுக வந்துரும். அத நம்பி தான் அவர் பொண்ணோட கல்யாணத்தையே முடிவு பண்ணியிருப்பாரு. இவரும் மறுபடியும் மறுபடியும் கெஞ்சிட்டே இருப்பாரு. எனக்கு அந்த இதெல்லாம் படிக்கையில ரொம்பவே ஒரு ஒரு தருணத்தில அப்படியே கோவமா வந்துச்சு. என்ன இவரு இப்படி பண்றாரு? நமக்கே அதாவது ஆடியன்ஸா நம்ம ரீட் பண்ணையில ஒரு வாசகரா நம்ம அத வாசிக்கையில நமக்கே எப்படி இருக்கும்னா, என்ன இப்படி ஒரு அநியாயம் நடக்குது? இது எப்படி இப்படி பண்ணலாம்? அப்படின்ற அந்த அளவுல மோசமா அந்த செட்டியார் நடந்துக்குவாரு. காசெல்லாம் குடுக்க மாட்டாரு. இதால எனக்கு நெறைய கடன் இருக்கு. அப்படி இப்படின்னு பேசுவாரு. ஆனா உண்மையிலே என்னன்னா, அவங்க பிசினஸ பயங்கரமா டெவலப் பண்ணியிருப்பாங்க அந்த 1 வருஷத்துல. 100 புத்தகம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பப்ளிஷர்னா பெரிய விஷயம் தானே! ஸோ, அத பப்ளிஷ் பண்ணி அவங்க நெறைய நிலம் வாங்கியிருப்பாங்க, இடம் வாங்கியிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். நல்லா வளர்ந்துருப்பாங்க அவங்க ஃபேமிலியாவே. எழுதினதெல்லாம் இவரு. இவரு இன்னும் ஏழ்மை நிலையில தான் இருப்பாரு. அதில அந்த 3000 தான் இவரு கேட்பாரு. அதிலேருந்து எல்லாத்தையும் கொண்டான்லாம் கேட்க மாட்டாரு. ஒரு நியாயமா அவருக்கு சேர வேண்டிய காச கேட்குறப்போ, ரொம்ப கேவலமா இவர நடத்துவாங்க. கேவலமா நடத்தி இவர் ராப்பகலா அங்கேயே நிப்பாரு. அந்த கடை வாசல்லயே நின்னுக்கிட்டே இருப்பாரு. மழை பெய்யும் அப்படியே நிப்பாரு. ஏன் நிக்கிறோன்னு தெரியாமலே நிப்பாரு. அடுத்த நாள் அந்த செட்டியார் கடைய மூடிட்டு திரும்ப அடுத்த நாள் வரையில பார்த்தா, விடிய விடிய இவரு அங்கேயே தான் நின்னுட்டுருப்பாரு. ஒரு ரூ. 1 காசு மூஞ்சில எறிஞ்சிருவாரு. "போ பிச்சைக்கார நாயே! உனக்கெல்லாம் இவ்வளோதான்" அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. ரொம்ப மோசமா நடத்துவாரு. அந்த அண்ணன், தம்பி 2 பேரும் ரொம்ப மோசமா இவர நடத்துவாங்க. இவருக்கு வந்து ஒரு கோவம், அழுக, ஆத்திரம் எல்லாமே வரும். என்ன பண்ணணும்னே புரியாது. இவர் என்ன பண்ணிருவாருன்னா, நேரா அந்த செட்டியார் அம்மா அந்த ஆச்சி அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த செட்டியாரோட ஒய்ஃப் வீட்டுக்கு போயிருவாங்க. ஒய்ஃபு பார்க்கறதுக்காக போயிருவாங்க. வீட்டுக்கு போயிருவாரு. போயிட்டு ஆக்சுவலா இவரு என்ன நெனப்புல போயிருப்பாரு அப்டின்னா, எப்படியாவது உங்க ஹஸ்பண்ட்ட சொல்லி இந்த மாரி எனக்கு சேர வேண்டிய காச குடுத்துருங்க. என் பொண்ணோட கல்யாணத்த நான் அத நம்பி தான் வச்சிருக்கேன். அத குடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் போவாரு. ஆனா, அவருக்கு அவ்ளோ ராப்பகலா அங்கேயே நின்னது, செட்டியார் பேசினது எல்லாம் மைண்ட்ல ஓட ஓட ஒரு ஆவேசம் வந்த மாதிரி போயிருவாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அந்த அ அந்த செட்டியார் ஆச்சி வந்து இவர் வந்தோனே கூப்பிடும். "வாங்க புலவரே என்ன இந்த பக்கம்" அப்படி சொல்லி கூப்பிடும். இவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. என்னோட காசெல்லாம் இது பண்ணீங்கன்னா, நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் சரஸ்வதி கடாட்சம் இருக்கவன். நான் சாபம் விட்டா பலிக்கும்" அப்படின்ற மாரி ஒரு ஒரு சின்னதா ஒரு 2 வரி எழுதி குடுத்துட்டு போயிருவாரு. 2 வரி அவங்கள சாபம் குடுக்குற மாரி, அவங்க குடும்பத்துக்கே சாபம் குடுக்குற மாரி 2 வரிய எழுதி அத அவங்க கதவுல ஒட்டிட்டு வந்துருவாரு. திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுட்டு. அ அந்த செட்டியார் ஆச்சி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். ஆக்சுவலா இந்த மாரி திட்டி விட்டுட்டு வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே குடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அவர் எவ்வளோதான் குடிச்சோன்றது தெரியாத அளவுக்கு குடிச்சு விழுந்து கிடப்பாரு. இவர கொண்டாந்து வீட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி நடந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னா, இது மத்தவங்க சொல்லியிருப்பாங்க இவருக்கு. ஏன்னா, இவர் தான் குடிச்சு விழுந்து கிடந்துட்டார்ல. இவருக்கு தெரியாது. இவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க. போய் கிணத்துக்குள்ள விழுந்திருப்பாங்க. அவங்கள காப்பாத்தியிருப்பாங்க. வீடு பூரா சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க. கல்யாணம் என்ன ஆகப்போகுது, ஏதாகப்போகுதுன்னு தெரியாம அப்படியே நின்னு போயிருக்கும். இப்படி இருக்கிறப்போ, இந்த செட்டியார் அம்மா இருக்கும்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த கடை வாசல்ல போய் உட்காந்துரும். தலை விரிகோலமா போய் உட்காந்து, "நீ வந்து அவனுக்கு சேர வேண்டிய காச நீ குடுத்தே ஆகணும். அவன் சாபம் விட்டான்னா நம்ம குலம் செழிக்காது. ஸோ நீ வந்து அதை எப்பாடு பட்டாலும் அந்த ரூ. 3000 நீ இப்பயே குடுத்தாகணும்னு" போய் தரையில போய் உட்காந்துரும். வெயில்ல, ரோட்ல, தார் ரோட்ல அப்படியே உட்காந்துரும். அவர் வந்து ஒரு 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 எப்படி எழுதியிருப்பாருன்னா, ஒரு தலைவிரிகோலமா, ஒரு பத்திரகாளி மாரி அந்த அம்மா வந்து உட்காந்துருவாங்க. அந்த செட்டியாரோட கடை வாசல்ல. செட்டியாரே வந்து மிரண்டு போயிருவாரு. "என்ன இப்படி வந்து உட்காந்துருக்க? நான் எப்படியாவது அந்த காச குடுத்துடுறேன். 2, 3 நாள்ல நான் குடுத்துடுறேன். நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன்னா" என்ன சொன்னாலும் அந்த அம்மா நகராது. "நீ குடுக்கலன்னா நான் இங்கேருந்து போமாட்டேன்னு" உட்காந்துருவாங்க அவங்க. ஸோ இவர் வந்து பதட்டமாயிருவாரு. அங்க இங்கேன்னு போய் கடன உடன வாங்கி ஏன்னா அவர்ட்ட
பிஸ்னஸ் பண்ணுறவர் ரெடி கேஷாக அவர்கிட்ட ரூ. 3000 இருக்காது. எங்கெங்கேயோ போய் தேடி அந்த காசை வாங்கிருவார். ஒரு ரூ. 3000 திரட்டி இவர் வீட்டில் வந்து குடுத்துருவாரு. குடுத்துட்டு இவங்க ஒய்ஃப் கிட்ட குடுத்துருப்பாரு. அந்த எழுத்தாளரோட ஒய்ஃப் கிட்ட செட்டியார் வந்து குடுத்துட்டு, "நீங்க வந்து இந்த மாரி சொல்லுங்கம்மா, நான் குடுத்துட்டேன்னு சொல்லுங்கம்மா. என் வீட்டுக்கு சாபம்லாம் விட்டுருக்காரு. என் வீட்டம்மா வந்து இந்த மாரி உட்காந்துருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நான் இவருக்கு சேர வேண்டிய காசை குடுத்துடுறேன். இந்த சாபம்லாம் விட வேணான்னு சொல்லுங்க. நான் அந்த காசை குடுத்துட்டேன்றதையும் என் வீட்டம்மாட்ட சொல்லுங்க." அப்படிலாம் சொல்லிட்டு போவார் அந்த செட்டியார். அப்புறம் ஆக்சுவலா அந்த அம்மா எப்படி உட்காந்துருந்துருக்கும் அப்படின்னா, அந்த தார் ரோடு இருக்கு இல்லையா? அந்த ரோட்ல வந்து அந்த அம்மாவோட சேலை அப்படியே ஒட்டி போய் ஸ்கின்னு எல்லாமே அந்த ரோட்ல ஒட்டி போய் அவங்கள தூக்குறப்போ, அந்த சேலையும் இதுவும் பிஞ்சிட்டு வர்ற அளவுக்கு அவ்வளோ நேரம் அந்த வெயில்ல உருகுற தார் ரோட்ல அப்படியே அசையாம உட்காந்துருப்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு ஒரு போராட்டமே பண்ணி இவருடைய காசை குடுக்க வச்சிருப்பாங்க. அப்படின்றத இவர் சொல்லுவாரு. அப்புறம் கல்யாணம்லாம் நடந்துரும். பொண்ணோட கல்யாணம் நடந்துரும். பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து அந்த செட்டியார் அண்ணன், தம்பி இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு மோதிரம்லாம் செஞ்சு குடுத்து அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எழுத்தாளர் வந்து அந்த அம்மாவ திரும்ப பார்க்க போவாரு. அங்க போறப்போ, அவங்க வந்து இவர உள்ள கூப்ட்டு, இவருக்கு வெள்ளி தட்டுல சாப்பாடெல்லாம் போட்டு, இது பண்ணி, அ இவர் பண்ணது தப்பு. இந்த மாரி உங்களுக்கு பண்ணியிருக்க கூடாது அப்டிலாம் சொல்ட்டு, நீங்க அன்னைக்கு சாபம் குடுத்து எழுதிட்டு போயிட்டீங்க. 2 அந்த வெண்பா மாரி ஒண்ணு எழுதி குடுத்துட்டு போயிட்டீங்க. என் பிள்ளைங்கள வாழ்த்தி ஏதாவது எழுதி குடுத்துட்டு போங்க. அப்டின்னு சொல்லி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்க வச்சு, என்ன சொல்லுவாங்கன்னா, "லக்ஷ்மி வந்து வருவா, போவா. ஆனா சரஸ்வதி கடாட்சம் வந்து 7 ஜென்மத்துக்கு ஒரு தடவ தான் வரும் ஒருத்தர் மேல. நீங்க சரஸ்வதி கடாட்சம் பொருந்தின ஒரு ஆளு எங்கள சபிச்சிட்டீங்க அப்டின்னா, பிள்ளைங்களுக்கு படிப்பு வராம போயிரும். படிப்பு இல்லன்னா அந்த குலமே வராது." அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனால வாழ்த்தி எழுதி குடுங்கன்னோனே, இவர் வந்து என்ன சொல்றதுன்னே இவருக்கு தெரியாது. குனிஞ்சு பார்க்கையில அந்த அம்மாவோட மெட்டி அதுதான் தெரியும் அவருக்கு. அவர் பார்ப்பாரு. அதாவது அது ஆக்சுவலா என்ன எழுதினாருன்றது எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு 2 தடவ தான் இவர் வாழ்க்கையில எழுதியிருப்பாரு. ஒண்ணு அவர் அதாவது சுயமா எழுதியிருப்பாரு. இந்த அம்மாவ திட்டி, அதாவது அந்த ஃபேமிலிய திட்டி அ ஒரு வெண்பாவும், அதுக்கப்புறம் அவங்கள வாழ்த்தி ஒரு விஷயமும் எழுதியிருப்பாரு. அதான் அவர் கடைசியா எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அறம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி. அவருக்கு சேர வேண்டிய ஒண்ணு இருக்குன்றது அந்த அம்மா மூலியமா கிடைச்சிருச்சு அப்படின்றத எழுதியிருப்பாரு. ஸோ இந்த கதை வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்பவே நீங்க படிக்கையிலேயே ரொம்ப எமோஷ்னலா இருக்கும். அந்த செட்டியார் அவர நடத்துற விதம், இவர் ராப்பகலா உட்காந்து எழுதுறது, அதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே என்ன சொல்ல, நான் வந்து ஜெயமோகனோட எழுத்துக்கள் பெருசா படிச்சதே கிடையாது. 100 நாற்காலிகள்னு ஒண்ணு படிச்சேன். ஆக்சுவலா மொத துணைவன்னு ஒண்ணு படிச்சேன். அது வந்து விடுதலைன்ற படம் இருக்கு இல்லையா? வெற்றிமாறனோட படம். அந்த துணைவன்ற சிறுகதையிலேருந்து வந்ததுனால அத போய் தேடி படிச்சேன். அது ஒண்ணு படிச்சேன். அதுக்கப்புறம் 100 நாற்காலிகள்னு ஒரு கதை இதே இதுலேருந்து படிச்சேன். அந்த 100 நாற்காலிகளுக்கு அப்புறம் இந்த அறம் படிச்சேன். ஸோ எனக்கு வந்து ஜெயமோகனோட எழுத்து அவ்வளோ பரிச்சயமே இல்லாதது. ஆனா இந்த புக்ல ஒவ்வொரு கதையா படிக்க படிக்க அவ்வளோ நல்லா இருந்தது. ஓ! இவ்வளோ நல்லா இவர் எழுதுவாரா? நம்ம அத ஃபீல் பண்ற அளவுக்கு எழுதியிருக்காரே! அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு பேசிக்கா இந்த கதைய படிச்சப்போ எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதைய எல்லாருமே படிங்க. இந்த புக்க எல்லாருமே படிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்டு எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இளையராஜா. இளையராஜா தான் எனக்கு ஞாபகம் வந்தாரு. எனக்கு தெரில. இது யூடியூப்ல பப்ளிஷ் ஆயி யாராவது கேட்டு திட்டுவாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ பட் எனக்கு தோணுனது இதுதான். இப்போ இளையராஜா வந்து காப்பிரைட் கேட்குறாருன்றத வச்சு நெறைய ட்ராலு, மீம்ஸு அது இதுன்னு எவ்வளவோ வருது இல்லையா? ஸோ எனக்கு வந்து இந்த எழுத்தாளரா தான் இளையராஜா தெரிஞ்சாரு. காசு குடுக்குறாங்க, இல்ல அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. காசுன்ற ஒரு விஷயத்த தனியா வச்சுட்டா, இது வந்து அவருடைய படைப்பு இல்லையா? அந்த எழுத்தாளர் வந்து பகலா உட்காந்து ஒரு வருஷத்துல 3 புக்கு 100 புக்கு எழுதியிருக்காரு. 3 நாளைக்கு ஒரு புக்கு தூக்கம் இல்லாம எழுதியிருக்காரு. அத இன்னமும் பப்ளிஷ் பண்ணி அவங்க எல்லாரும் காசு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்பயும் அவருடைய படைப்பு இருந்துட்டே தான் இருக்கு. அடுத்தடுத்த எடிஷன் போட்டுட்டே வராங்க. அதுக்கான அத விக்கிறதுக்கான காசு அத பிரிண்ட் பண்ணவங்க, பப்ளிஷ் பண்ணவங்க, அந்த பப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த உரிமை இருக்கு. அது போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆனா, இவர் இன்னமும் ஏழ்மையான நிலையில ஒண்ணுமே இல்லாம, அதுக்கான கிரெடிட்டே இல்லாம அப்படிதான் இருக்காரு இல்லையா? ஸோ அதே தானே
இளையராஜா வந்து நான் நான் நெறைய பேட்டிலாம் பார்த்தப்போ நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நெறைய ப்ரொடியூசர்ஸே சொல்லியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 படத்துக்குலாம் போடுவாரு. அப்படியே காலையில ஒரு படத்துக்கு போடுவாரு, மதியம் ஒரு படத்துக்கு போடுவாரு, சாயந்தரம் ஒரு படத்துல உள்ள பாட்டு போடுவாரு. ஒரு படத்துல உள்ள 5 பாட்டையும் ஒரே நாள்ல போடுவாரு. அப்படின்லாம் சொல்லி நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள்ல அந்த 5 பாட்டையும் போட்டிருக்காரு அப்படின்றப்போ, அவருக்கு அதில எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாரு. இப்ப இருக்கிற மாரி நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ, டெக்னாலஜியோ எதுவுமே இல்ல. லைக்வைஸ் அந்த கதையில வர மாரி தான். அந்த எழுத்தாளருக்கு வந்து எல்லாத்தையும் கையில தான் உட்காந்து அவர் எழுதணும். அவரே தான் போய் ப்ரூஃப் ரீட் பண்ணணும். எல்லாமே அவர் தான் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில இருந்தவர் தான் இளையராஜாவும். அவரே தான் வாசிச்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. இவ்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட்டு, இவ்ளோ டெக்னாலஜி சப்போர்ட்டு இதெல்லாம் கம்மியா இருந்த ஒரு காலகட்டத்தில, அவர் ஒரு நாள்ல 5 பாட்டு, 5 பாட்டுமே ஹிட்டு. பாட்டுக்காகவே படம் ஓடுனது. இந்த மாதிரி இருந்த ஒருத்தரு, அவருடைய பாடல்கள திரும்ப உபயோகிக்கையில, இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதாவது அந்த காப்பிரைட் அத பத்தின உரிமை, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் வந்து நம்மள்ல மோஸ்ட்லி நெறைய பேருக்கு இத பத்தி டீட்டெயில்டா எதுவுமே தெரியாது. இவர் என்ன நடக்குது? இவர் யாருக்கு எதிரா கேட்குறாரு? ஏன் இவர்கிட்ட உரிமை வாங்காம யூஸ் பண்ணப்படுது? இதெல்லாம் பத்தி நமக்கு நெறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. அண்ட் அதே மாதிரி இந்த எழுத்தாளரும் ஜெயமோகனும் இருக்காங்க இல்லையா? அந்த எழுத்தாளருக்கு வந்து ராயல்ட்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவரு அதுக்கப்புறம் எத்தனையோ எடிஷன் வந்தும் அவருக்கு ஒரு காசும் வராது. ஆனா ஜெயமோகனுடைய காலகட்டங்கள் இருக்கு இல்லையா? அவருடைய எழுத்துக்கள் வேற வேற வடிவங்கள்ல யூஸ் பண்ணப்படலையோ, அவர் புக்கு மறுபடியும் மறுபடியும் பப்ளிஷ் பண்ணப்படலையோ, அவருக்கு ஒரு ராயல்ட்டி போகும். அவருடைய எழுத்த வந்து ஒரு படமா திரைப்படமா எடுக்குறாங்கன்னா, அவருக்கு காசு போகும். அந்த மாதிரி காலங்கள் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த எழுத்தாளருக்கு அந்த உரிமையெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாரி இளையராஜாக்கு அப்புறம் வந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் அந்த உரிமை இருக்கு தான். என்னென்னா, இப்போ நான் சில இதெல்லாம் பார்த்தேன். நீங்க வந்து இளையராஜா ஏன் இப்படி கேட்கணும்? அதே படத்துல வந்து வேற வேற மியூசிக் டைரக்டர்ஸோட பாடல்கள்லாமும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்கலாம் கேட்டாங்களா? அப்படின்னா, நமக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அந்த காசு முறைப்படி போய் சேர்ந்துருக்கலாம். அண்ட் சில பேர் வந்து இல்ல எனக்கு காசு வேண்டான்னும் சொல்லியிருக்கலாம். ஆனா, அவர் சொன்னார்ல, "நீ ஏன் சொல்லல? உனக்கு பெருந்தன்மையே இல்ல. உனக்கு அது இல்ல, இது இல்ல." எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஒ இது வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தானே. இது வந்து ஒரு கட்டடம் கட்டி குடுத்தாரு. அந்த மாதிரி ஒண்ணும் வேலை கிடையாது. நீ அதுக்கான உரிமையே கோரக்கூடியதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி ஒரு 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 புத்தகம், ஒரு எழுத்து வந்து அந்த எழுத்தாளருக்கு தான் சொந்தமோ, அதே மாரி அந்த மியூசிக் டைரக்டருக்கு அது சொந்தம் தான் இல்லையா? ஸோ இத பத்தி ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து ஏ டு டி சேனல்ல கூட இருக்கும். அது ரொம்ப 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் போட்டதுன்னு நெனைக்கிறேன். அதில கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. நம்மள்ல எத்தன பேர் அதெல்லாமும் பார்க்குறோன்னும் எனக்கு தெர்ல. பேசிக்கா இப்போ நான் அந்த அந்த சேனல் பார்த்தேன்னா, அந்த வீடியோ பார்த்தேன் தான். பட் அத இப்ப எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னா தெரியாது தான். இந்த காப்பிரைட்டு, இந்த உரிமைலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் தெரியாது தான். நமக்கு அத பத்தின பேசிக்கா ஒரு நாலேட்ஜே கிடையாது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படவே இல்ல. அத தெரிஞ்சுக்க நம்ம முற்படவே இல்ல. ஆனா, நம்ம என்ன சொல்லிர்றோம், இவரு சரியில்ல. இவரு என்ன சும்மா பேராசை பிடிச்சவரு. அது இதுன்னு ஒருத்தர் அவருக்கு தனக்கு சேர வேண்டிய ஒரு உரிமைய ஒரு மனுஷன் நியாயமா கேட்கறத, நீ பேராசைப்படுற, உனக்கு பெருந்தன்மை இல்ல, உன்ட்ட என்ன காசா இல்ல, மத்தவங்கலாம் கேட்கல, நீ ஏன் கேட்குற? அவங்கலாம் சும்மா தான் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இது பண்ற? இந்த மாரி நம்ம அவர் மேல எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். எனக்கு வந்து அது உண்மையிலேயே நெறைய நேரங்கள்ல கஷ்டமா இருக்கும். என்ன இப்படி 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 நம்ம வந்து இன்னமும் ஸ்டில் நம்ம எத்தனையோ பேர் இளையராஜாவோட பாடல்கள கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது அது என்ன சொல்ல, நான்லாம் இப்பயும் கேட்டுட்டே தான் இருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு கேட்குறப்போ அவ்வளோ அமைதிய தரக்கூடிய பாடல்கள்லாம் எத்தனையோ இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட்டே நமக்கு அது குடுக்கலையோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த எழுத்தாளருடைய இடத்துல இளையராஜாவ தான் நான் வச்சு பார்த்தேன். என்ன இந்த எழுத்தாளர் வந்து ஏழ்மை நிலையில இருப்பாரு. இவருக்கு காசு வரல, காசே இல்ல அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, இளையராஜா கிட்ட இப்போலாம் காசு இருக்கு. அவர் அதுக்கு அடுத்தடுத்தெல்லாம் காசெல்லாம் சம்பாதிச்சிருப்பாரு, இருக்கு தான். ஸோ, அந்த காலத்துல ஒருத்தர் இசையமைப்பாளரா இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக, அவருக்கான உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்டத, அவர் இப்ப வந்து கேட்கவே கூடாது நீ அப்படின்னு சொல்றது, எந்த வகையில நியாயமா இருக்கும்? அவருடைய உழைப்புக்கான மரியாதை அப்ப எங்க இருக்கு? அது வந்து நம்ம என்ன சொல்றது? இப்போ சோசியல் மீடியாலாம் வந்த காலகட்டத்துக்கு அப்புறம், நம்ம யாரையுமே வந்து ஒரு
விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாரையுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்றோம். இன்னவே அது ஒரு நல்ல விஷயம் தான். யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கலாம் இல்ல. நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், நீ பண்ணுறது தப்புன்னா, தப்புன்னு சொல்றதுக்கு எவ்வளவோ வாய்ஸ் வந்துருச்சு தான். ஸோ அது ஒரு வகையில நல்லதா இருந்தாலுமே, நீ நீ அவர் கேட்குறது தப்பு தானா, சரிதானான்றது கூட தெரியாம, அத பத்தி ஒண்ணுமே தெரியாம, இஷ்டத்துக்கு அது ஒரு கிரிட்டிசிசமாலாம் இல்ல. அது ஒரு ஃபன்னுன்றத தாண்டி ஒரு ட்ராலு, ரொம்ப கேவலமா பேசுறது, அந்த மாதிரியெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஃபன்னுங்கிறது எந்த லெவல்ல இருக்கலாம்னா, என்ன கேட்டா, ரஜினியே கூட ஒரு தடவ இளையராஜாவோட ஒரு கான்சர்ட்ல வந்து சொல்லியிருப்பாரு. 75 இளையராஜா 75ன்னு நெனைக்கிறேன். அப்போ ஒரு தடவ சொல்லியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு காசெல்லாம் வருதா? ஏதோ கேட்டிங்களே சாமி, அதெல்லாம் வருதா? அப்படி சொல்லி ஒரு நக்கலா கேட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ரசிக்கக்கூடியதா தான் இருந்தது. அந்த மாரி தான் இருந்தது. அவங்களுக்கு ஒருத்தர் தெரியும். அவர் சொல்லிக்கிறாரு. அந்த மாரி சில மீம்லாம் இப்பயும் கூட ஃபன்னாலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு தான். ஆனா, அத தாண்டி நான் ஃபன்னுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயி, ஒரு மனுஷன் அவன் உரிமைய கேட்கறத வந்து நீ எப்படி கேட்கலாம்? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அதுக்கெல்லாம் உனக்கு உரிமையே கிடையாது. நீ வந்து ஒரு மோசமானவன். அப்படிலாம் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஜென்யூனாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, எனக்கு இந்த கதை படிக்கையில அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதுதான் நான் இந்த எபிசோட்ல ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நெறைய பேர் வந்து நெறைய பேருக்கு ஆக்சுவலா இந்த பாட்காஸ்ட் ரீச் ஆகுறது கிடையாது. பாட்காஸ்ட்டில ரீச் ஆகுது. பட் யூடியூப்ல, சேனல்ல அவ்வளவா இது ரீச் ஆகுறது இல்ல. அந்த நம்பிக்கையில தான் நான் இவ்வளவே பேசுறேன். ஏன்னா, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கே பயமா இருக்கு. இன்கேஸ் நம்ம பேசி தப்பி தவறி அது எங்கேயாவது போய் ரீச் ஆகி, யாராவது வந்து திட்டிட்டாங்கன்னா அப்படின்ற மாரி தான் இருக்கு. திட்டுறவங்களும் வந்து லைக் சொல்றதெல்லாம் கிடையாது. எடுத்தோனே "நீ வா போ, நீ எல்லாம் என்னடி பேசுறன்ற" மாரி அப்படி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்திருக்கு ஆக்சுவலா. யூடியூப்ல வந்ததுக்கப்புறம். ஆக்சுவலா இத யூடியூப்ல போடணுன்றதே இன்டென்ஷன் கிடையாது. தனியா பாட்காஸ்ட்டா தான் போயிட்டுருந்தது. இந்த கூகுள் பாட்காஸ்ட்டுன்னு இருந்தவன் வந்து அத தூக்கி விட்டுட்டு, அப்படியே யூடியூப்ல தான் இது பப்ளிஷ் ஆகுன்ற மாரி மாத்தி விட்டுட்டான். அந்த ஒரே காரணத்துக்காக இது யூடியூப்ல வருது. பட் எனக்கு இன்னுமே அங்க அவ்வளவா யாரும் கேட்கறதில்ல அப்படின்றனால இதெல்லாம் நான் சொல்றேன். உண்மையாவே நான் இத பேசுறதுக்கே பயந்தேன். ஸோ அதுவும் இந்த சோசியல் மீடியா காலகட்டத்தில வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். நம்ம நம்ம ஒரு இல்லங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு 2 பேருக்கு கருத்து இருக்கலாம் இல்லையா? ஒரு படமே வருதுன்னா, ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். நீ பிடிக்கலன்னு சொன்னவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறது, பிடிச்சிருக்குன்னு சொன்னவன போட்டு அடி அடின்னு நீ எல்லாம் ஒரு ரசனையான்னு அவன போட்டு அடிக்கிறது. ஸோ எதையுமே ஒரு இதா சொல்லவே முடியல. நீ சொன்னாலே உன்னைய வந்து நான் திட்டுவேன். நீ சொல்ட்டல்ல, நீ எப்படி சொல்லலாம்? அப்படின்ற மாரி ஒரு ஒரு நிலைமை தான் இருக்கு. என்னதான் அது ஒரு என்ன சொல்ல? நான் முன்ன சொன்னேன் இல்லையா? யாரையுமே நீ பெரிய ஆளுன்ற மாரி இல்லாம, எல்லாருமே விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு தளமா அது இருந்தாலும், இந்த மாரி ஒருமையில பேசுறது, கண்டபடி வார்த்தைகள் பேசுறது, என்ன சொன்னாலும் திட்டுறது, இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டியும் தான். ஸோ அறம்ல ஆரம்பிச்சு நான் எங்கேயோ கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். ஸோ வேர் இஸ் த அறம்? வேர் இஸ் நியாயம் ஃபார் இளையராஜா? அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு நியாயமா? அவர போய் இவ்ளோ திட்டுறது நியாயமா? அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கதை என்னைய வந்து அவர தான் ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா, எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் அந்த கான்சர்ட்லாம் போய் பார்த்துருக்கேன். அத பத்தி கூட நம்ம பாட்காஸ்ட்ல நான் பேசியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல, சின்சியரா அவருடைய வேலைக்கு மிக மிக சின்சியரா இருக்கிற ஒரு மனுஷனா தான் நான் அவர பார்த்தேன். எல்லாரும் வந்து கத்துவாங்க. லைக் அந்த மாரி திடீர்னு ஒரு பாட்டு, அந்த தளபதி படத்தோட ஆடியோலாம் இவர் வாசிச்சு காமிக்கிறாரு அப்படின்னா, அப்படியே லைவா வாசிச்சு காமிப்பாரு. எல்லாரும் கத்துவாங்க. உடனே எல்லாருமே இந்த திரை பிரபலங்களா இருக்கவங்க, அவங்கலாம் வந்து இந்த மாரி கத்துறத என்கரேஜ் தானே பண்ணுவாங்க. கத்துனா அவங்களுக்கு தானே நல்லது. நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற மாரி. ஆனா இவர் என்ன சொல்வார்னா, அமைதியா இருங்க. அமைதியா இருந்தா தான் இது என்னன்னு புரியும். அமைதியா இருந்து கேளுங்க அப்படின்ற மாரி ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்லாம, ஒரு ஆசான் மாரி இருந்து எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்க நெனைப்பாரு. ஒரு ஒரு டீச்சர் மாரி இருந்து அந்த ஆடியன்ஸ் அவருடைய இசைய ரசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அவரு பேசுற மாரி எனக்கு இருக்கும். அவ்வளோ ஜென்யூனா இருப்பாரு. அண்ட் அவர் வந்து என்ன சொல்ல? அது எனக்கு தெரில. அதே மாரி நான் வேற கான்சர்ட்ஸும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். லைக் கான்சர்ட்ஸும் போயிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, சும்மா வாய்ஸ் வாய் மட்டும் அசைப்பாங்க, பாட்ட போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும் தான். நம்ம பார்த்தாலே தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா, இவர் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அங்க லைவா தான் வாசிப்பாங்க. அவ்ளோ இசைக்கலைஞர்கள் அங்க உட்காந்துருப்பாங்க லைவா. அதே மாரி ஒரு 4 1/2 மணி நேரம் ஒரு கான்சர்ட் நடக்குதுன்னா, இந்த மனுஷன் நின்னுட்டே இருப்பாரு. 75 வயசு. நான் இவருடைய கான்சர்ட் பார்க்கையில இவருக்கு 77 வயசோ, 78 வயசோ ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கான்சர்ட் பார்த்தேன்.
அந்த 78 வயசில் இருக்கிற ஒரு மனுஷன் 4.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருப்பார். நடுவில் ஒரு சின்ன பிரேக் விடுவாங்க. அப்போ கூட வந்து இந்த ஸ்பான்சர்ஸு எல்லாரும் வந்து இளையராஜாவுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி அவருக்கு மாலை போடுறது, சால்வை போடுறது அப்படியெல்லாம் நடக்கும். அப்பயும் அவர் எங்கேயும் போக மாட்டார். அங்கேயே தான் நிற்பார். நமக்கு தான் அது பிரேக்கே தவிர, நம்ம போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ரெஸ்ட் ரூம் போவோம், அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துகிட்டே இருப்போம் ஆடியன்ஸ்லாம். ஆனால் அவர் அந்த 4.5 மணி நேரமும் அங்கேயே நிற்பார் அவருடைய ஏஜுக்கு. நான் வேறு அதை விட சின்ன வயசில் இருக்கவங்களுடைய கான்சர்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். யாருமே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அண்ட் அவரோட இதுலேயுமே சிங்கர்ஸ் எல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அப்பப்போ வந்து தான் பாடிட்டு போவாங்க. அது ஒன்றும் லைக் நீங்கள் நின்று தான் ஆகணும், அது கட்டாயம் அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு மனுஷனோட சின்சியாரிட்டியை நீங்கள் அங்கே பார்க்கலாம். நீங்கள் கொடுத்த காசுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அதை தான் அவரும் நினைப்பார். அவன் கொடுத்து வந்து காசு கொடுத்து வந்து பார்க்குறான்னா, அதுக்கு நான் ஒரு இதாக இருக்கணும், அதுக்கு நான் கரெக்டாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் அவருடைய பேச்சு, அவருடைய அந்த கான்செர்ட் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அவர் வந்து தலக்கணம் பிடிச்சவருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, பொதுவான கருத்து இருக்கு இல்லையா. அவர் உண்மையாக ரெஸ்பெக்ட் தான் பண்ணுவார். நீங்கள் காசு கொடுத்து அவரோட கான்செர்ட்டில் போய் உட்கார்றீங்க அப்படின்னா, அவர் உங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் தான் பண்ணுவார். உண்மையாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஆமாம், எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் மிகைப்படுத்தி கூட சொல்லியிருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆனதை. அண்ட் அகெயின், யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களே கிடையாது. எல்லாரையும் விமர்சனப்படுத்தலாம். ஆனால் அது எப்படி சொல்கிறோம், அதை எந்த மாதிரி சொல்கிறோம், நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறோமா, இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி சொல்கிறோம், இதெல்லாமும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே இளையராஜாவை வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும்னு கிடையாது. அதுக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் கேட்குறாருன்னே புரியாமல் நீ எல்லாம் ஒரு ஆளான்னு பேசுகிறதும் எனக்கு சரியாக படலை. ஸோ ஜெயமோகனுடைய இந்த புக்கு வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக படிங்க. இதில் வந்து நான் இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை வந்து சோற்றுக்கணக்கு. நான் 100 நாற்காலிகள் தான் படித்தேன். ஆனால் அதை விட எனக்கு சோற்றுக்கணக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நேரம் கிடைக்கிறப்போ அந்த கதையுமே வந்து ஒரு பாட்காஸ்ட்டாக போடுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.